ராஜா ரஹ்மான் சார் எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை. ஆஸ் அ கம்போசரா இருக்கும். என்னைக்காவது அவர வந்து உங்க மியூசிக்ல பாட வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? தெரியல அவருக்கு அதுக்கான விருப்பம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி அவர் ஆ. பாடல யாருக்குமே. ஸோ ஆ. அது சரி கேட்டு எம்பரஸ் கம்ஃபர்ட் பண்ண வேணாம்னு நீங்க கம்ஃபர்ட் கேட்கல. இருக்கா இல்லையான்னு தெரியாம நம்ம எப்படி அதுக்குள்ள ஆனா முடியும்? உங்க மாமா தானே. நீங்க உரிமையா கேட்கலாம் தானே. அது கரெக்ட் அப்படி நானும் யோசிக்கல. எனக்கு எப்பவுமே ஒருத்தர் கம்ஃபர்ட் இல்லன்னா நான் அவங்கள ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணு பண்ண பண்ணக்கூடாது. வைக்க ஆ. மாட்டேன். பட் உங்களுக்கு ஆசை இருக்கு. ஒரு லெஜெண்ட் வந்து பாட வைக்க ஆசை தான். லைக் எப்படி ம். சொல்லு ராஜா சார் பாடணும், ரஹ்மான் சார் பாடணும், எம்எஸ்வி சார் பாடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எம்எஸ்வி ஆமா. சார் எனக்கு பாடிட்டாங்க. ஆ. ராஜா சார், ரஹ்மான் சார் எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை. ஆஸ் அ கம்போசரா இருக்கும். டெஃபினெட்லி. நாங்க வந்து ஒரு ரீல்ஸ்ல ஒரு இது பார்ப்போம். அது எப்பயுமே ரொம்ப வைரலா ஒரு பீரியட்ல வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு 1 இயர் ஒன்ஸ் அப்துல் அப்படியே ஹமீத். வைரல் ஆயிட்டே ஆமா, இருக்கும். ஆமா. அப்துல் அப்துல் ஹமீத் சார் ஹமீத் வந்து சார். இவர் யாரென்று தெரிகிறதா? அப்படின்னோனே அவர் பக்கத்துல நீங்க குட்டியா நின்னுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்வாரா? இங்க பாரு இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது இப்படிதான் வாசிக்கணும். அந்த மாரிலாம் சொல்லி தருவாரா? ஞாபகமே இல்ல. நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. ஸோ ஆ. ஐ டோன்ட் நோ. சொல்லி தருவாரா அப்படின்னு தெரியல. பட் அந்த அந்த சர்க்கிள்லே இருந்ததுனால அந்த மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. கத்துக்கிட்டீங்க. ஆமா.